சப்பு உப்பில்லாத பத்தியக்காரு ஊறுகாய பார்த்தானா தொண்டனக்காவா குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குரலோடு மச்சா உங்க குரலோச போட்டி போடுதா இளையோடு போவும் தலையாட்டும் பாரு இளையோடு போவும் நாய தலையாட்டும் பாரு பாரு குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா மழகாத்து வீசுற போது மல்லிகை பூ பாடாதா மழமேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா மழகாத்து வீசுற போது மல்லிகை பூ பாடாதா மழமேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா எம்மேனி நீனரபு ஏன் பாட்டு பூங்கரபு மச்சானா பித்தரபு ஒன்னுதான் கட்டி வைப்பேன் சுகமாக தாளம் தட்டி பாடட்டுமா உனக்காச்சு எனக்காச்சு தெரியோடி நாம குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா என் குரலோடு மச்சா உங்க குரலோச போட்டி போடுதா குக்கு 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 கண்ணவா வாலிப நெஞ்சே என் பாட்டு கற்கண்டு சக்கரை எல்லாம் இப்பதான் கசக்கிறதா கண்ணாவும் மாலிவன் என் பாட்டு உத்துப்புறதா கற்கண்டு சக்கரை எல்லாம் இப்பதான் கசக்கிறதா வந்தாச்சு நித்திரதா போயாச்சு நித்திரதா போவானே பொன்னச்சுதா ராவணா வீரனதா மிருவாக தூது சொல்லி பாடட்டுமா மிருகிட்டா முழுவதா இரவி சப்பனபாரு கேளையா குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு 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 என் குரலோடு மச்சா உங்க குழலோச போட்டி போடுதா இளையோடு போவும் தலையாட்டும் பாரு இளையோடு போவும் நாய தலையாட்டும் பாரு குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா நம்ம எங்க மாமாவை கூட்டிட்டு வரேன் பிள்ளை என் மனசுல அம்பிட்டு ஆசையில் இருக்கு மாமாவை பார்க்காம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது தூக்கமே வர மாட்டேங்குதா தூக்கம் வர மாட்டேங்குது மாமா பாத தூக்கிடுவேன் வண்டி இருக்கேன்னு ஏறி படுத்ததுதான் சரி சரி நம்ம எங்க மாமா கூட்டிட்டு வரட்டுமா வந்தான் பிரமான பிள்ளை வாடா வாடா ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பர் ஏன்டா கோமாவே வர்ற அழகு ரேசு வண்டி வச்சிருந்து அலுமரசு நெல்லு வச்சிருந்து நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிரு 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் மே குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்ட போகுமப்பா ஐயோ குடிதா வேணாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அத நானும் கேட்கல விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் தடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல
அதை எண்ணி பார்க்கலே. அண்டா குண்டாம எல்லாம் அடகு வச்சு டமுக்கு. பாட்டு வேணா ஒரு மயிர் வேணாம். அண்டா உண்டாண்டே டம்மு டம்முன்னு போட்டு நெல் எடுத்து விட்டியே. சி செல்வம் சேந்தமங்கலத்தை சேர்ந்த அன்புள்ளம் சார்பாக ரூபாய் 101. 250 ரூபா தையக்கூலி வாங்கின டெய்லர் ஒரு பாக்கெட்டு வைக்காம விட்டுட்டே அவனை புழக்காம விட மாட்டேன். வடக்கு தெரு தானே கிருஷ்ணமூர்த்தி அண்ணே, கிழக்கு தெரு கிருஷ்ணமூர்த்தி அண்ணே சார்பாக ரூபாய் 201. என் பாசத்துக்குரிய அன்பு உறவு நமது பாலமேடு பேருந்து நிலைய அருகில் அங்கேதான் டீ கடை வச்சிருக்கு எங்கள் அண்ணே விஜய் அண்ணே மற்றும் மாரியம்மன் கோயில் பூஜாரி எங்கள் எண்ணெய் வியாபாரி. இந்த பாலமேட்டில் 12 வருஷமா எனக்கு தெரியும். அவரும் 4 லிட்டரு எண்ணெய் கொடுக்கல, நீயும் காப்பி போட்டு எனக்கு கொடுக்கல. ஆனால் அன்பு மட்டும் நம்மளை இணைக்குது. வா 2 பேரும் மேடைக்கு வாங்க. எனக்காக ஒரு நினைவு பரிசு வழங்குவதற்காக மாரியம்மன் கோயில் பூஜாரி மாரிச்சாமி தானே, மாரிமுத்து அவர்களும் எங்கள் அண்ணே பாலமேடு விஜய் அண்ணே 2 இதயங்களும் மேலே வாங்க. உங்களை உலகம் பூரா பார்க்கணும். இந்த நட்புலாம் கிடைக்காது. பாலமேட்டில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் தான் எனக்கு பொருத்தமான ஆள். 3 பேரும் பைக்கில் போய் புகை கக்கி இந்த வண்டி திணறி ஆனால் நல்லா எடுப்பா முருகா. இந்த வந்துட்டார் என் பூசாரி. ஓஹோ ஜெயம். நன்றி என் அன்பு உறவுகளே. 2 இதயங்களுக்கும் நன்றி கூறி இந்த புகைப்படம் அந்த அன்பாலயம் இந்த உலகம் உள்ளவரை இந்த புகைப்படம் அன்பாலயத்திலே இருக்கும். நினைவு பரிசு நன்றி. காசை கூட ஏழை வாழ்க்கை செலவழிச்சிருவேன். நன்றி. கைதட்டலாம். கைதட்ட சங்கட்டமாக இருந்தால் போய் டீ சாப்பிட்டு வாங்க. போ அண்ணே தனி பில்டிங் கட்டிதான் மாட்ட முடியும். நான் கட்டி காத்த என் பாலமேட்டு ஜல்லிக்கட்டில் கூட்டம் சாயந்தரம் கலைஞ்சது மாதிரி ஆளை காணாமடா. பசத்துக்குரிய மாரியம்மன் கோயில் பூஜாரி ஐயா அவர் சார்பாக ரூபாய் 201. எங்கள் அண்ணே பாலமேடு டீ ஸ்டால் உரிமையாளர் ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பாளர் உன்னை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அண்ணே விஜய் அண்ணன் சார்பாக 201. இது என்ன கணக்கில் கொடுத்திய? இல்லை 400 ரூபா என்ன கணக்குண்டேன். சரி நம்ம கணக்கு. அந்த 100 ரூபாயை மட்டும் பேக்கில் எடுத்து வச்சுட்டு போ. 500 ரூபா ரவுண்டாக இருக்கட்டும். உங்கள்கிட்ட காசை வாங்கி இந்த ஏழைகளை காப்பாற்றி நான் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு மருதுமணிக்கு காலு மூட்டு வலி மருந்து வாங்கி கொடுத்து நான் ஓஞ்சு கதைக்கு பா அண்ணே பிரபு ஒரு கொசுவத்தையும் ஒரு காண்டா வளர்க்கான வைடா. இந்த பேனை எடுத்து வச்சுக்கிறியா? அந்த ஐயாவுக்கு வைப்பா. என்ன பண்ணுவ நீ தானே கொட்டை ஓட்ட. எங்கள் மைசெட்டில் அழகானா அம்மன் ரேடியோ எங்கடா துக்குல வெட்டி நல்ல மனுஷன் போயிட்டாப்லையா வீட்டுக்கு சொல்லவே இல்லை. சரி வீட்டுக்கு போயிட்டா. பாலசுப்ரமணிய ஐயா வீட்டுக்கு போயிட்டா. சரி நீங்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடி புராணம் ராமாயணம் இதிகாசம் அன்றைய காலத்தில் தக்க ஆடினாங்க. அன்னைக்கு ஏன் எல்லாரும் உட்காந்து பார்த்து அதை பூரா கேட்டாங்கன்னா அன்னைக்கு கைபேசி இதெல்லாம் கிடையாது. நாடக நடிகர் தான் அன்னைக்கு விளம்பரதாரர்கள். ஒரு விளம்பரப்படுத்துறது அன்னைக்கு யாருன்னா நாடக நடிகர் தான் அம்பிட்டு விளம்பரப்படுத்தினது அன்றைய காலம். இன்னைக்கு அப்படி கிடையாது. உங்கள் செல்ல எடுத்துக்கிட்டு போடுங்க. முருகனுக்கு எத்தனை படை வீடு டுபுக் வந்துடும். முருகனுக்கு எத்தனை கொண்டாட்டி வந்துடும். விநாயகருக்கு எத்தனை கொண்டாட்டி அவருக்கு ஏன் மூஞ்சிரு வாகனம் போடுங்க வந்துடும். ஆனால் பப்புன் டான்ஸ் காலம் ஆகி போச்சு. பார்த்தீங்களா? ஆரம்பத்தில் இருந்தது ஒரு 2000 பேர் இருக்கும்ல. இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்களே பூரா பேர் ஒத்தையில பயந்துக்கிட்டு இல்லை என்னன்னு கேட்குறேன். பஸ் இல்லையா? ஆனால் பதட்டத்தில் எத்தனை பேர் சாட்டை எடுக்காமே தள்ளிட்டு ஓடினானோ. நிறைய பேர் பெட்ரோல் இல்லாமல் நின்றுருப்பாங்க. எனக்கு அனுபவம் இருக்கு. எங்கள் அப்பு சிரிக்கிறாரு. அப்படி நடந்திருக்காப்பு
எந்த ஊர் நடத்து போய் தூட்டிட்டு வந்திய? கதைக்கு வரேன். குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா, நம்பி தலைவன். அதிகாலையில் நான் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்க அப்பா அடே வீரத்தாவான்ட்டாரு. என்னப்பா அப்படின்னு அதட்டின, சொத்துல வெளியே ஓடான்ட்டாரு. அதட்டினதுக்கே இந்த அளவுக்குன்னா அப்பா அவளை மிரட்டி இருந்தா அக்கா பாவா நெளிவ கால கெடுத்து ஒரு 2 வருஷம் எதுல விட்டு வேணாம்டே நீங்களாப்பா நான் சுக்குடி சுப்பு செட்டு நினைச்சிட்டேன். சாரி சாரி சொல்லு, எதுல விட்டா? இல்ல ப்ரோ மகனே வீரத்தவா அப்படின்றாரு. ஏன்டா அது வள்ளிதர்ம நாடகமா இல்ல யமதர்ம நாடகம்? அப்படிதானே பேசுற. சரிடா விடுறா. எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. நேத்து இடுப்பு சுளுக்கு தண்ணி கொண்டு போகும்போது என்ன பண்ண 7 ஆண் குழந்தை பெற்றார்கள். யார வச்சிருக்காங்க? நல்ல கொஸ்டின். ஆனா 8வது ஒரு பிள்ளை வேணும்னு எங்க அப்பா நீண்ட நாள் கடும் வேலையில இருந்தாரா? அதுக்கு மேல எங்க அப்பாவுக்கும் சாக்கபசர் வேலை கொடுக்கல. ஏன் ஆயில் மாத்தலையா? எங்க ஆத்தான் சொல்லிச்சு கர்ப்பப்பை இடம் இல்ல, போத்திச்சு கட்டப்பை இருக்கு, வேணா மாட்டிட்டு போடான்னு. ஆனா எங்க அப்பா விடல அந்த வெறி பிடிச்ச வேங்க விடல. அந்த கட்டப்பையிலையும் அவன் கொட்டையை போட்டு சோசியர் சொல்லியிருக்காரு. என்னன்னு? எங்க அப்பா ஜாதக நோட்டை எடுத்துட்டு ஜோசியருக்கு போயிருக்காரு. வீரசோழம் பக்கம் போய் 7 ஆம்பளை பயிலுக்கு வாழ்க்கையில எப்படி இருப்பாங்க, என்ன தொழில் செய்யலாம், குறிஞ்சி நாட்டை காக்கலாமா இல்ல பயிர் பண்ணலாமா இல்ல விற்கலாமா பிளாட்டு போடலாமா இருடா போய் கேட்டிருக்காரு. ஜோசியர் நோட்டை திறந்து பார்த்துட்டு எங்க அப்பாவை சத்துன்னு அடிச்சு விட்டேன். அவன் கொண்டு போனது 100 அட்டை வதிகிறது. பதட்டத்துல ஜாதகம் தெளிச்சு கொண்டு போய் திருப்பி எங்க அப்பா வேமா ஓடியாந்து பதட்டத்துல 7 குடிசையில உள்ள ஒத்த குடிசையில ஓலைய தூக்கிட்டு பார்த்திருக்காரு. எங்க ஆத்தா சேலையை காய போட்டு மூட்டை கொண்டு வர போடா பேப்பல. திருப்பி அட்டை எடுத்துட்டு கொண்டு போய் சோசியரை என்னை எப்படி அடிக்கலாம், இந்த அருக்கு சாதகம் இதை பார்த்து சொல்லியான்னு தூக்கி போடும்போது திருப்பி சோசியரை அங்க இருக்கிற கட்டையை தூக்கிட்டு எங்க அப்பா வெட்டியிருக்கேன். அதுவும் ஜாதக நோட்டு கிடையாது. எங்க 7 பேத்துக்கு வயிற்றால போனதுக்கு மாத்திரம் வாங்கின சிட்டை. கடைசி வரைக்கும் ஜாதகம் பார்க்க விட மாட்டேன், உங்களையும் இந்த நாடகம் கேட்க விட மாட்டேன். திரும்ப எங்க அப்பா ஜாதகத்தை கொண்டு போய் பார்த்திருக்காரு. 7 பேர்த்த பார்த்தவொடனே சோசியர் சொல்லியிருக்காரு 7 ஒரே மாதிரி ஆம்பளை பையலா இருக்காங்க, வர்ற ஆடி 3ஆம் தேதி உங்களை அடிச்சு போரும்னு. உடனே எங்க அப்பா ஆடி 3 நம்மளை அடிச்சு போருமா, அப்ப உசுரை காப்பாத்தணும்னு எங்க ஆத்தா நங்கை மோகினி 7 பேருக்கு விஷத்தை வச்சுட்டாளா? இல்லடா சொல்ல வர்றா. கத்திரி வெயில் காலை கவட்டுக்குள்ள அடிக்குதுன்னு ஈர சாக்க நினைச்சுக்கிட்டுங்க ஆத்தா பொத்தி கிடந்த பொம்பளை எங்க அப்பா போய் விரல போட்டு உருவிருக்கேன். இருடா விரல உருவிக்கிட்டே மோகினின்னு இருக்காரு. எங்க அம்மா சொல்லியிருக்கு என்னடா இளவ ஏற்கனவே எரிச்சலா கிடக்கு, நீ என்னடான்னு இருக்கு அம்மா. அவ்வளவுக்கு வெயில் அடிக்குதோ? உடனே எங்க அப்பா சொல்லியிருக்காரு 7 ஆம்பளை பையில ஜாதகத்துல இருக்கிறதுனால ஜோசியர் என்னை ஆடி மாசம் அடிச்சு புறமுட்டேன், நீ மாங்கலியமா வாழணும், கொஞ்சம் லேசா இடம் கொடு, 8வது ஒரு பிள்ளைய பத்துக்கிறோம் இருக்கு ஐடியா போட்டு எங்க அம்மா சொல்லியிருக்கு. ஏற்கனவே என்னால முடியல, எரிச்சலா இருக்கு, போறையா உலக்க எடுத்துட்டு வெதர்ல அடிக்க விடான்னு. மொளாப்படி பட்டுருச்சோ. ஆனா எங்க அப்பா உலக்க இருந்தா தாண்டி என்னை அடிப்ப அப்படின்னு உலக்கைய தூக்கிட்டு ஓடுறேன். பரதேசி பையன் மையன் ஒன்னு உலக்கைய இழுத்துட்டு ஓடி இருக்கணும், இல்லைன்னா அங்கிட்டு தூக்கி எறிஞ்சிருந்தா எங்க அம்மா எடுத்து அடிச்சிருக்காரு. அவன் என்ன பண்ணிவிட்டேன், நரம்பு தலைச்சு எங்க அப்பாவுக்கு வர இப்படி உலக்கையை பிடிச்சிக்கிட்டே இப்படி ஓடினவர் இப்படியே எடுத்து விட்டு ராமசாமி அன்னைக்கு வீடு கட்ட வானம் தோன்ற இருந்த பள்ளத்தை பார்க்கல, எப்படியா தாண்டினு தாண்டி இருக்காரு. எங்க அம்மா எது சொன்னுச்சோ அதுலயே அடிச்சு இப்ப வீட்டுல எங்க அப்பா ஒத்தரை வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துக்க. அந்த உலக்க இந்த உலக்கையில அடிச்சிருச்சா? நான் எங்க அப்பாவுக்கு ஏதாவது செய்யணும்ல, பெத்தமையன் மனசு கல்லா வரும்போது ஒரு கவக்கம்ப வாங்கி அந்த கவக்கம்ப வச்சு உலக்கைய நிப்பாட்டிட்டேன். எங்க அம்மாவிட்ட ஒண்ணு கேட்டேன், என்னன்னு? கணேசி பையில கொஞ்சம் போடும். ஊர்ல உலகத்துல எல்லாரையும் வயசு பையில எல்லாம் பிள்ளை வத்து அவன் பிள்ளை பள்ளிக்கூடம் படிப்பை முடிச்சு கல்லூரி போயிருச்சு, எனக்கு ஒரு பொண்ணு வேணும்ட்டேன். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் நேற்று காலையில வெள்ளெண்ண கிளம்பி அறந்தாங்கி பக்கம் போய் சந்தைக்கு போனாங்களா பொண்ணு வாக்க. போகும்போது அறந்தாங்கில பூ விலை 100 பூ 1000 ரூபாய்ன்னு இருக்காங்க. எங்க அம்மா முத வந்துட்டு மருமக தலையில பூ வைக்காம போகக்கூடாதுன்னு வெளியே நெருக்கிருக்கு. எங்க ஆத்தா வெளியே போயிட்டு கம்மாயில கால் வெளியிட்டு பாக்குறதுக்கு எருக்களம்பூ கடந்திருக்கு. எருக்களம்பூ காக்கல ஒடிச்சு முண்டம் தலையில வச்சு எங்க அப்பா பதிலுக்கு நான் ஏதாவது மருமகளுக்கு செய்யணும்னு ஆவாரம் கொலையை பிடுங்கி
தலையில் வச்சுட்டு இப்போ வந்திருக்காங்க. அந்த பிள்ளை இங்கே நந்தவனத்துக்கு வந்திருக்கான். நான் இன்னும் பார்க்கல. அவள் பேர் வந்து சப்புன்னு சொன்னாங்க. இல்லை, அவள் ஆத்தா ஐஸ் வாங்கி சப்பும் போதே வயிற்று வலி எடுத்துருச்சு. எப்படி பிறந்துச்சுன்னு டாக்டர் கேட்டிருக்காரு. ஐஸ் சப்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ சப்புன்னே வையன்னு சப்பிச்சு. கண்ணே சப்பு, கண்ணே சப்பு. சப்பு வாடா தங்கா. நீ வரணும். பாலமேட்டு கிராமத்தில் மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன, அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று. ஏட்டா இது சப்பா இல்ல முனி ஓட்டமாடா? என்ன முண்டை நீர்மலைக்கு வந்த மாதிரி வந்துட்டு போறாங்க. ஆஹா, அப்படி வளர்த்துருக்காங்களே. அழகுமலையானே, மஞ்சமலையா, முத்தாலம்மா. என் வருங்கால மனைவி வந்து விட்டாளா? என்ன அமுக்குல மிச்சர் பாயிட்டு சத்தம்லாம் வருது. என்ன மொறு மொறுன்னு? ஒருவேளை ஜாக்கெட்டு அப்படி கஞ்சியை போட்டு துவைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கொட்டாங்குச்சி குத்துமே. ஏன்டா அந்த விரலை எங்கனையே பார்த்துருக்கேன்னு என் காசை பூரா திட்ட விரல் மாதிரியே தெரியுதுடா. பிரபு, என் முண்டாட்டி ஆள் அழகா இருக்கணும். என் முகத்தை காட்ட சொல்லு. நான் ஓன் தலையிலையும் பொன்னமராதி கண்ணன் என் தலைமையில தான் கல்யாணமே நடத்துவேன். நல்ல வேலைக்கு பொங்க வைக்கிறேன்னு சொல்லாம அருள் அலர் கோயிலில் கிடா வெட்டி தான் கல்யாணம் நடத்துவேன். நீ பாட்டுக்கு வந்துட்டு ரெண்டு குட்டி சோறுட்டி கல்யாணம் திங்கக்கூடாது. என்ன அது மசுறு ஒரு மாதிரியாவே இருக்கே, சாணியை உருட்டி தட்டின மாதிரி. கண்ணே சூப் சப்பு சப்பாடா. ஒரு நாளைக்கு இந்த முட்டைக்கு ஒரு பேர் வச்சு மறந்து போதடா. சப்பு சப்பு. வாங்க மச்சான். அதுக்கு சந்தோஷத்தை பாரு. அழகா இருக்கும் போலயா. வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. இந்த போயிடுறேன். நீங்க இப்படி பாக்குறீங்க. சப்பு. உப்பில்லாத பத்தியக்காரு ஊறுகாய பார்த்தானா தொண்டனக்க. தொண்டனக்காவா? இந்த கொஞ்ச நேரத்துல உன் ஜோலியை முடிச்சு விடுறேன். தொண்டனக்கா டொனக்கு நக்கா வரைக்கும் வந்துட்டியா? ஏன்டா பிரபு பின்னாடி பாரு எப்படி இருக்குன்னு. இந்த வாடை, இந்த காலு கப்ப காலு இதெல்லாம் பார்த்தா நம்மளோட புலங்க நாள் மாதிரியே தெரியுதுடா. உன் காஜை தின்ன ஆள் மாதிரியே இருக்கு. ஒருத்தங்க திரும்பி ஒரு எச்சியை பிடிச்சி வடிச்சுக்கிட்டு அவன் மாதிரியே தெரியுது. இருந்தாலும் பார்ப்போம். கண்ணே, அந்த சிலையை ஓப்பன் பண்ணுத்தா. சப்பு. தரத்தா. ஊதிட்டாங்க ராதாகிருஷ்ணனுக்கு சங்கு. இவ அலையாடா. நம்ம பாலமட்டு டாஸ்மாக் கடையில் பாட்டில் வரக்கிறவன் போல மாதிரி இருக்கு. ஏய், நீ அழகா பார்க்காத, அவன் மார்பகத்தை பாரு. என்னென்னத்தை திருச்சி வச்சானா மயிர் மக. அத்தா உன் மடுவை முடுத்தா. இல்ல ஹெட்லைட் டூம் மாதிரி. தொடாதீங்க அத்தான், தொடாதீங்க. ஏ வெக்கா. அடே அப்பா. கூசுது எனக்கு உடம்பெல்லாம். உங்களை பார்த்தோன்னே கூசுது. கண்ணையை பார்த்துட்டு இந்த நாடகம் பார்க்குற ஆம்பளைகளுக்கு ஒரு 13 நாளைக்கு பொண்டாட்டி நினைப்பே வராது. ஏன் ஞாபகமா இருக்குமா? அவங்க போய் உப்பு கண்டம் நின்றா கூட உன் மூஞ்சி தான் தெரியுந்தா. வெட்டி எத்தனை பேர் மிரண்டு எந்திரிக்க போறானே. அத்தான் நீதானே. அம்மா, எனக்கு நீங்க சின்னம்மா வேணும். என்ன அத்தான் சொல்றீங்க? வயசான காலத்துல எங்க அப்பனை சோழியை முடிச்சாத்தே சொத்தை எழுதி தரமுன்றேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சப்பு. ஜெயபிரியா ராதா, அது பேர் என்ன? சுப்பா? அது பேர் உப்பு. ஐயோ, முத்தம் கொடுத்து பல்லுகிட்ட கீறி விட்டுட்டாரு. கட்டி பிடிக்காம மயிறு. நீ கட்டி பிடிக்கும் போது எனக்கு அப்படியே நம்ம தடுப்பு தடுப்பா அரிக்கும். கண்ணே ஜெயபிரியா, ஓடியாந்து வேமா அந்த கட்டக்கருவா பாம்பை முடி. என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என்னாச்சு? வயிற்ற புடுங்கியாச்சு. யாருக்கு? என்னாச்சு மாமா, சொல்லுங்க மாமா. நான் உனக்காக ஜாலிகுடியில இருந்து ஒரு திருக்க கருவாடை வாங்கி வந்திருக்கேன். விடு இந்த பொம்பளை கூட கிடைக்காம தெரியா சில பேர். அதுலவே ஒரு 100வது ஆள் விடு. உன்னே மாதிரி பொம்பளை கூட கிடைக்காம. ஏங்க
அந்த பொம்பளை இவர் கட்டி பிடிச்சாரு நான் போய் 2 கண்ணால ஆமா பாத்தேன். கட்டி பிடிச்ச நான் சாதாரண ஆளா காலைல கூகுள் பேல 200 ஏத்தி விட்டுறா எதுக்கு இதோ கட்டி பிடிச்சதுக்கா? யார் இந்த கிழவி? கரெக்டா அந்த வேலையை பாக்குறான் பாருங்க. சரி, யார் இந்த கிழவி? இந்த கிளவியா யார் இந்த கிழவி? ஒட்டா புடிச்சு அறுத்து விடுவேன். சாமன புடிச்சு நாக்க மடக்கு. என்னடி பேசுற ரொம்ப? மரியாதை கொடுத்து பாத்துக்க. மூஞ்சி சப்பு சண்டை வேணாம். சப்பு சூப்புன்றீங்க இருங்க. ஏ மூணு காசு முண்டை. இருங்க அவன் என்னமோ சொல்ல வரான் என்ன கேப்போ. யார் பொளந்தானோ நான் எதை வேணா விட்டு கொடுப்பேன், புருஷனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். பொளந்தா திணிச்சு புடுவே திணிச்சு ஏனடி வரேன். திருப்ப? ஏனடி திருப்ப? ஏனடி திருப்ப? 1000 சண்டை ஓட்டாலும் மடுவுல கை வைக்கிறது. என்ன மாப்பிள்ளை? எப்படி நான் இருக்கும்போது நீங்க அவளை விரும்பலாம்? ஏன்? இது மூஞ்சிக்கு முகரையும் என் கை அழகு உனக்கு வருமாடி? கையல்லகா. என் மூஞ்சி அழகு உனக்கு வருமாடி? ஓ மூஞ்சி அழகு. அப்படியே நத்துல தட்டி புடுவே தட்டி. என் தோல் அழகு வருமாடி? கால அழகு பாருடி கால. பாத்தியா? கண்ணேரியா எங்களுக்கு கைலாதம் உங்களுக்கு. ஆபத்தா மறந்தா. எவளாவது புருஷனை பெத்தேன் பிறந்தான ஒப்பு வைப்பாளடா. ஏன் சாமி ஐயோ. இல்ல ஏன் ஜாமா? யாருட்டு ஜாமா முதல்ல சொல்லுங்க. ஐயோ ஏன் புருஷன் ஐயோ, தான். என் புருஷன்தான். எனக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும். என்னதான் கிளி மாதிரி பொண்டாடி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு ஒப்பாட்டி வச்சிருப்பான்னு சரியா போச்சு. யாரடி குரங்கு? நீ தாண்டி எடுத்த முன்ன குரங்கு. யாரடி விட்டுரு, அங்கிட்டு போடா. ஏய், ஏய், அந்த ஆண்ட போகும்போது உனக்கு தெரியலையாடி? யாரு? நீ அங்கிட்டு போடா. நானா என் புருஷன் எப்படி இருந்தாலும் ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு பொத்தி பொத்தி வச்சிருந்தேனே எல்லாத்தையும் கெடுத்து புட்டாளே. ஏய் பரித்திரி முண்டை பேச விடுறி. ஒன்னே நான் நான் என் வாழ்க்கை போச்சுன்னு போலம்பிக்கிட்டு இருக்கேன். இங்க வா. அந்த கருவா முண்டைய போய் விரும்புறீங்க. ஒன்னே கட்டினா பால் பாயிட்டு போட வர்றேன் கூட உள்ள வந்து காப்பி போட்டு தந்துட்டு போறேன். அதை கட்டி வச்சா வீட்டுல கரண்ட் புல்லு குறிக்க வரையும் கூட வரமாட்டேன். அப்ப நான் யார கல்யாணம் பண்ணிக்கிறது? நீ பாலமாட்டு கடமாட்டல தப்பு. என்னங்க இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது எனக்கு. நீங்க தான் வேணும். எதுக்குடி அழுகுற? வாரத்துல 7 என் நாள். வாழ்க்கை போச்சுன்னு அழுகிறேன். எதுக்கு அழுகுற? வாரத்துல 7 ஏய். நாள் இருக்கு. 4 நாள் நீ வச்சுக்க, 3 நாள் நான் வச்சுக்கிறேன். ஏன்டி நான் என்ன குழுக்கழிச்சுட்டா? இங்க வா. அந்த அளவுக்கு நீ ஒதுக்கி ஏய், கொடுக்குற அளவுக்கு இங்க வா. இருங்க மாமா. நான் ஒண்ணு தரங்கிட்டு போல. நீ 3 நாள் நான் 3 நாள் மிச்சம் ஒரு நாள் என்ன எதுக்கு கட்டி பிடிக்கிற? எதுக்கு கட்டி பிடிக்கிற? ஏய். ஒரு நாள் லீவ் விட்டுருவான். சரி பொம்பளை சரி. இந்த ஜாக்கெட்டுக்கு இந்த சேலை மேட்சா? நான் தெரியாம தான் கேக்குறேன். அதை பார்த்து உங்களுக்கு மூடு வந்துச்சா? ஏய் அண்ணே நான் அதை பார்த்து கூட வேதனை படலடா. எதை பார்த்து? உள்பாவடைக்கு பதிலா டிவி கவரை சுத்திட்டு வந்திருக்கேன். அதுக்கு கூந்தல் இல்ல, இதுவும் இல்ல, அதுவும் இல்ல. அதை போய் விரும்பி ஓ ஆளு இருக்கும்போது தூக்காத. என்ன மச்சான்? என்ன இப்படி ஒரு நாள் தூக்கி இருப்பீங்களா? அடே உள்ள என்ன வச்சிருக்கான்னு பாரு. கீத்து தட்டி ஓலை, வாட்டர் பாக்கெட்டு, கப்பு. என் நேனி எவ்வளவு அழகாக இருக்கிறது. என்னாச்சு மாமா? தகச்சியா வள்ளி? ஓ நெஞ்சுக்குள்ளே என்ன அருமை. பழைய துணி, பழைய பேப்பர். அம்மா மூக்குத்தியா? மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. அது உட்கார்ந்து பேசையிலே தேனே உள்ளூர ஊறுதம்மா. அட ஏழாம் நெறியழகே, அட நான் தாரியழகே. ஒரு மோகம் ஒரு தாகோய் நடந்தேறும் நாடு. மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. மேற்காலி போகின்ற மேகங்களே, அன்றில் வாருங்களே, அழைத்தாருங்களே, உடல் சூடாச்சு பாருங்களே. மேற்காலி போகின்ற மேகங்களே, தாருங்களே, அழைத்தாருங்களே, உடல் சூடாச்சு பாரு. ஐயையோ, என் வாழ்க்கை போச்சு. இவனை போய் தூக்கி. ஐயோ, இந்த பிள்ளை வேற செமையா இருக்கு எனக்குன்னு. ஏய், என்ன பாவாடை போட்டிருக்க? எங்க உன் உள்பாவாடை காமி. உன் உள்பாவாடை காமி. அண்ணா என்ன ஒரே சத்தமா இருக்கு? அண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா. பூக்குழி இறங்குது உன் மதினி. பூக்குழி இறங்குதா? ஐயா நல்லா இருமா, நல்லா இருக்கும். மங்களம் உண்டாகட்டும். என்னடி பிரச்சனை உங்களுக்கு? என்ன ஒரே சத்தமா
இருக்கு, உள்ள உட்காரவே முடியல. என்னடி உனக்கு? எங்க இருக்கு? யார் என்னென்ன பிரச்சனை? இங்க ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது சண்டையா? பிரச்சனையே நீதான் இருத்தா. என்னன்னா பிரச்சனை? அப்ப நான் போயிருவேன். அண்ணனுக்கு என்ன அண்ணனுக்கு? 108க்கு போன் அடிச்சிருக்கேன். நல்லா தானே இருக்க. ஐயோ அண்ணன், உனக்கு என்னென்ன பிரச்சனை? எனக்கு படவலன்னு வருது. உனக்கு எனக்கு கிறுகிறுன்னு வருதுனே. என்னனே? நான் என்ன புடிச்சக்கறங்க உங்களை புடிச்சிருச்சு. அண்ணே நாத்தனா அண்ணா, அப்ப நீங்க அவர்தான் இது ஏத்துனா மண்டே பொழுது. யார் நாத்தனா? யார் நாத்தனா? எப்படி நான் நாத்தனா? அவர் ஏத்துனாருங்க. நாத்தனா ஐயே, என்ன நடக்குதுங்க? எப்படி நாத்தனா? இங்க வா. எல்லாத்தையும் காரணம் யாரா? நீதான். என்ன நடந்துச்சு? யார் இந்த பிள்ளை? மார்க்கெட்ல உருளைக்கிழங்கு ஏத்த சொன்னா கருளைக்கிழங்குவே ஏத்திட்டார். என்னனே என்ன கிளங்குது அந்த பிள்ளை? அண்ணே மது போதையில இருந்தேன். சரி, இப்ப சைடிஸ் எதுவும் இல்ல. சரி மது இரி சொல்லுனே. போதையில இருந்த தீவாளியில. சரி, சைடிஸ் எதுவும் கிடைக்கலன்னு இது வீட்டுக்கு போயிருந்தேன். சைடிஸ் கிடைக்கலன்னா அது வீட்டுக்கு போய் இது தீபாவளி டயத்துல எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு அப்படியே டவுசரோட படுத்து கிடந்துச்சு. சரி ஏதோ காட்டுக்கோழியை வதக்கி வச்சிருக்காங்க, தொடையே அப்படியே எடுத்து கடிக்கலாம்னு கடிச்சேன். பார்த்தா கப்ளிங். நீங்களா ஒரு அண்ணனா? என்ன பேசுறது தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. அம்மா எனக்கு என்னடி உனக்கு? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னடி? அது துணியே இல்லாம படுத்திருந்தா கூட மூடு வராது. அங்கிட்டு போய் விழுந்துறாரு வாடிக்கு. இங்க வாமா, இங்க வாமா. தலைவிங்கிற பொறுப்புல இருக்கிற நானு. இடத்தால் நீங்க ஒரு பொம்பளை பிள்ளை, சரியா? இந்த மாதிரி எப்படி பிடிச்சு உருவா பத்தியலா? இவெல்லாம் பொம்பளையா? நீ என்ன பொம்பளை மாதிரியே என் கையை பிடிக்கலையே. நீ எதுவும் ஒரு நோக்கமா? அண்ணே அந்த பிள்ளை கையை பிடிக்க சொல்லி இந்த இங்கிட்டு வானே. அப்பத்துக்கு மாவு பிணைஞ்ச மாதிரி பிணைஞ்சிருப்பாளே. ஆமாண்ணே. உங்களை பிணைஞ்சாலா? உங்களை பிணைஞ்சாலாவ? அண்ணே பொம்பளை பிள்ளை பாவம் பொல்லாதது, அழகே இல்லைனாலும் அந்த பிள்ளைய நீங்க தொட்டு மாசமா இருக்கியாமா? இங்கிட்டு வாமா. ஆமா, நரசு வந்திருக்காங்க குளுக்கோஸ். இருண்ணே சும்மா இருண்ணே. கன்றாவி கருமது. இங்க இங்க என்ன வச்சிருக்க அந்த புள்ள உள்ள? பட்டி மாவு தடவற தகரத்தை நெளிச்சு வச்சிருக்கேன். உண்மையாலுமே இந்த புள்ள வேணுமா உங்களுக்கு? அண்ணே எனக்கு பயந்து வருது. இந்த புள்ளைய பார்த்தா ஒரு மார்க்கமா இருக்கு. அது கூந்தலை பத்தியா? என்ன அக்கா தங்கச்சி? ஏய் நீ பொம்பளடி, எதுக்கு என் கையை பிடிச்சு படுத்துட்டு கிடக்குற? போனேன்னா ஆனாவெல்லாம் எழுதுவேன். சரி ஆளோலாம் பறவையில வந்துட்டே இருக்கு. ஒரே வரட்ட மற்ற வேலைகளையும் உள்ளே போய் சிறப்பா செய்யணும். அலோலோ அலோலோ அலலம் சோலலே அலலம் சோலலே அலோலோ நாத்தனான கூப்பிடாதம்மா, எனக்கு நெஞ்சு வலி வந்து ஆடுறீங்களா இல்ல நான் ஆட்டி விடவா? எதை? அலலோ அலலோ அலலம் சோலலோ. பக்கத்துல நான் நிக்கிறேன், அது கண்ணுக்கு தெரியல, அது விட்டு இது கண்ணுக்கு தெரியுது. தங்கச்சி ஆளுக்கு ஒரு திசையில போய் என்ன பண்ணும்? தோசை போடுவோம், காவல் போடுவோம். அண்ணா இப்படியே கூட்டமான என்ன
என்னமோ அந்த புள்ள மேலேயே இந்த புள்ள நோக்கமாவே இருக்கு. என்ன பிரச்சனை? ஏதா காக்கா செத்து போச்சுதா. என்னது இது? சொல்லுவாங்க பாலமேட்ல போய் ராதாகிருஷ்ணன் என்ன ஒண்ணா மதுரை புடுங்கன்னு எடுத்து சொல்லிட்டு. நான் முடி கூட என் அளவு கூட உனக்கு இல்ல. முகரே பாரு முகரே. இப்போ அது மண்டையை பாரு, அப்படியே கதவாளி மாதிரியே இருக்கு பாரு. இத பார்த்தா விரும்புனீங்க? ஏன் எதை பார்க்கணும் மண்டைக்கு என்ன? அதனால ஆளுக்கு ஒரு புறமா இருந்த முருகன் எடுத்து பருவரணும். ஆமா. வேலிமலை சாரல் தபா முடிவு. ஐயே இந்த பாவடை எங்கம்மா வாங்கினா? ஆளலாம் சோ